अदृश्यते अत्यद्भुतरूपमुद्वहन् स्तंभे सभायां न मृगम न मानुषम பிடரி மயிர்கள்லாம் இருக்க சிங்க பற்கள் சிங்கம் எல்லாரும் பயந்து ஓடுறா நாக்கு நீளமா இருக்கு அவருக்கு பிடரி மயரெல்லாம் இருக்கு உடம்பெல்லாம் பார்த்தா நரன் மாதிரி இருக்கு மனுஷன் மாதிரி இருக்கு நகங்கள்லாம் நல்ல தீக்ஷ்ணமான நகங்கள் இருக்கு அவருக்கு அங்கேருந்து வந்தார் அவரை பார்த்த உடனே பயப்படல ஹிரண்யகசிபு அவனும் வாளை எடுத்துன்னு வீசினான் அங்கேயும் இங்கேயும் அவனை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போனார் வாசப்படி அவன் எப்படி கேட்டானோ நான் தர்பகிர் திவானக்தம் அந்யஸ்மாதபிச்சா யுதைஹின்னு கேட்டான் இல்லையா இதே மாதிரியே மேலையும் கூடாது கீழையும் கூடாதுங்கிறதுனால வாசப்படியில உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது வாசப்படியில உட்கார்ந்துட்டு தன் மடியில போட்டுண்டார் தன் மடியிலே போட்டு எந்த ஒரு ஆயுதத்தினாலையும் கூடாதுங்கிறதுனால நகத்தினாலேயே கிழிச்சு எரிஞ்சுட்டார் கிழிச்சு எரிஞ்சா அப்படின்னா உக்ர நரசிம்மரா இருக்கார் பக்கத்துல போறதுக்கே பயப்படுறா எல்லாரும் தேவர்கள்லாம் அங்கங்க ஓடுறா அப்புறம் அங்கே இருந்தே ஸ்தோத்திரம் பண்றா ஒரு தேவர்களும் கிண்ணறர்கள் எல்லாரும் சொல்றா அப்புறம் வயம் நாங்கெல்லாம் கிம்புருஷர்கள் அப்படின்னு ஒருத்தர் ஸ்தோத்திரம் வயம் கிம்புருஷாக தம் தூ மகாபுருஷ ஈஸ்வரஹா அயம் குபுருஷோ நஷ்டா அப்படின்னு அவா ஸ்தோத்திரம் பண்றா அப்புறம் அங்கே இருந்து பித்திருக்கள்லாம் தான் அவா ஸ்தோத்திரம் பண்றா எல்லாரும் கஷ்டப்படுத்திருக்கா போட்டிருக்கு இவனை இந்த ஹிரண்யகசிபு எல்லாரையும் பாடுபடுத்திருக்கான் பிதிர்லோகத்தில் இருக்கவாள்லாம் கஷ்டப்பட்டிருக்கா ஏன்னா இவா போன்ற சாத்தங்கள்லாம் போக மாட்டேங்கிறதான் அவனே இருந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் திலாம்பு அப்படிங்கிறார் இவர் கிழிச்சாரோன்னா அதை பார்த்துட்டு எல்லாம் ஓடி வருது பித்திருக்கள்லாம் வயத்தை கிழிச்சா உள்ள தேடுறாரா நரசிம்ம பகவான் அவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா இந்த சாத்தத்தெல்லாம் அதிபு பூஜே ஸ்ராத்தானினோ அதிபு பூஜே எங்களுக்கு கொடுத்த சாத்தத்தெல்லாம் சாப்பிட்டுட்டான் அப்படிங்கிறா உடனே உள்ள அவா மட்டும் சாத்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறார் நரசிம்மர் அப்படின்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே லக்ஷ்மி தாயார் அனுப்பிச்சா உக்ரமா இருக்கார் நீ போனாதான் சாந்தம் அடைவார் அப்படின்னு உடனே பிரஹ்லாதனை பக்கத்துல அனுப்புறார் அங்கேருந்து கையை கூப்பிட்டு பிரஹ்லாதன் வந்த உடனே அவனை தூக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு மடியில உட்கார வச்சிருந்தாரான் நரசிம்ம பகவான் சாந்தமா ஆனார் உடனே ஸ்தோத்திரம் பண்றான் பிரம்மாதய சுரகணா குணயோத சித்தாக சத்வைகதான மதயோ வச்சசாம் பிரவாஹைஹி நாராதிதும் புருகுணைரதுனாபி விப்ருஹு இந்தோஷ்டுமருஹதி கமே ஹரிருக்ரஜாதே மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோகாஹ நாராதனாய ஹி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்த்யா துதோஷ பகவான் கஜயூதபாய. இந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியல அப்படின்னு இருக்கா, நான் என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நீ பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய, பக்திக்கு தான் நீ விஷமாவே, இல்லைன்னா அப்படி